உன் தலையெழுத்தை தெரிந்து கொள்வதற்காக உன் பெயரின் முதல் எழுத்தை இப்பொழுது உன்னை தொட செய்திருக்கின்றேன். காலம் எவ்வளவுதான் உன்னை வீழ்த்த சதி செய்தாலும் உன்னை வாழ வைக்க இந்த முருகனுடைய திட்டம் அங்கு முன்னின்று காக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. எத்தனை கஷ்டங்களை இதுநாள் வரை நான் உன் வாழ்க்கையில் தீர்த்து வைத்திருக்கின்றேன் என்று தெரியுமா? சிறப்பான பல திட்டங்களை செய்து பல ஆபத்துகளில் இருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கின்றேன். உள்வினையின் காரணமாக நீ அனுபவிக்க வேண்டிய பல கஷ்டங்களை நான் தவிர்த்து தவிடுபொடியாக்கி இருக்கின்றேன். கண்ணீரோடும் கவலையோடும் சென்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் நான் மகிழ்ச்சி நிரம்பக்கூடிய வாழ்க்கையாக நிச்சயம் மாற்றி அமைப்பேன். உனக்கு திறமைகள் ஏராளமாக இருந்தும் உன் மீதே நீ சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவிற்கு, உன்னை நீ தாழ்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு பிறருடைய செயல்களும் சொற்களும் உன் வாழ்க்கையில் ஏளனமாக அமைந்து விடுகின்றது. பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று நீ பல தியாகங்களை செய்திருக்கின்றாய். பலருக்காக, பலருடைய முன்னேற்றத்திற்காக, பலருடைய மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கின்றாய். ஆனால் உனக்கு ஒரு துன்பம் என்றால் உதவிடவோ, உன்னை பற்றி கவலைப்படவோ, உன்னுடைய மனம் படும் வேதனைகளை பற்றி புரிந்து கொள்ளவோ யாராலும் முடிவது இல்லை. இந்த நிலை யாருக்கு ஆனாலும் வலியை தான் கொடுக்கும். அப்படித்தான் உனக்கு இப்பொழுது வலியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றப் போகின்றேன். நீ மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு உன் நிலையை நான் உயர்த்தப் போகின்றேன். இறைவனின் துணை நமக்கு இருந்தால் எல்லா காலமும் நமக்கு நல்ல காலமாகவும் நல்ல நேரமாகவும் மாறிவிடும். அப்படிதான் இப்பொழுது என்னுடைய துணை பரிபூரணமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால்தான் இப்பொழுது உன் தலையெழுத்தை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளே வந்திருக்கின்றாய். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மனதிற்குள் நீ கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாயோ, கனவுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த வாழ்க்கையை நான் உனக்கு கிடைக்க செய்வேன். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் இன்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நிறைய நிகழ்வுகளால் பொறுமை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அந்த பொறுமையை எப்பொழுதும் இழக்காமல் நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கான நன்மைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் உன் வாழ்க்கை காண வேண்டுமானால் சிறு சிறு விஷயங்களுக்காக கவலைப்படுவதை முதலில் விட்டொழி. எந்த விஷயங்கள் எல்லாம் மிக சிறிய அளவாக இருந்தாலும் உனக்கு மிக பெரிய அளவில் வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்தை முதலில் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே துரத்திவிடு. நீயும் நலமாக வாழ வேண்டும், பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வாழ வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை செய்கின்றாய். ஆங்காங்கே சில தடைகள் ஏற்பட்டால் எப்பொழுதும் உடைந்து விடக்கூடாது. சிலரால் உன் மனம் உடையப்பட்டிருப்பதை கண்டிருக்கும் நான் அந்த மனதை ஒட்ட வைக்கக்கூடிய வேலையில் நிச்சயம் ஈடுபடுவேன். எந்த ஒரு மனக்குறையும் உனக்குள் இருந்து வலியை கொடுக்காத அளவிற்கு, உன் மனம் மிகவும் பூரிப்பை சந்திக்கக்கூடிய அளவிற்கு இனிமேல் அனைத்து நிகழ்வுகளும் இந்த கந்தனால் நடத்தப்படும். வேலோடும் மயிலோடும் உன்னை எல்லா நேரமும் நான் காக்க நிற்பேன். கீழே விழும் சமயத்தில் யாரும் இல்லையே உன்னை காப்பாற்ற என்ற எண்ணமே வேண்டாம். தைரியமாக நீ செயல்படு. என்ன ஏற்பட்டாலும் இந்த முருகன் உன்னை நின்று காப்பேன். உன் முயற்சி எப்பொழுதும் வீணாகாது. என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை எல்லா நேரமும் நான் காப்பாற்றுவேன். உன்னுடைய வலிமை பல மடங்கு பெருகி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அமோகமாக மாறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. கந்தனை நம்பி ஓ முருகா என்று பதிவிட்டுப்பார். உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறும். நல்லது நடக்கும்.